ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா மசாலா வதக்கி அரைச்சி ஒரு சிக்கன் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாயில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 300 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கந்தோம் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு போட்டிருக்கேன். ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். இது எல்லாமே லைட்டாக வதங்கினா போதும். நல்லா டீப்பாலாம் வதங்க வேணாம். லைட்டாக கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கினா போதும். கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கேன். கொஞ்சம் நல்லா வதக்கலாம். வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். வதக்கின வெங்காயம் தக்காளி மசாலாலாம் மிக்சி ஜாரில் போட்டு 2 ஏலக்காவும் கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கிறேன். இதில் நல்லா அரைச்சிக்கலாம். நான் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கிறேன். அதில் நம்ம மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த அரைச்ச மசாலா 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். நம்ம ஃப்ரை பண்ணலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அதே கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மசாலா போட்டு வச்ச சிக்கனை கொட்டி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த மசாலா போட்டு வச்ச கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதில் ஊற்றி மூடி போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும், நல்லா தொக்காக வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.